வா காண்டாட் வர்றா திரையில் கதை சொல்ல விமர்சனம் அல்ல இது ஒரு சினிமா பயணம் கண்ட திறப்பால் அவர் மனதில் கலைஞன் ஹே மகாஸ், இந்த எபிசோட்ல செல்வமணி செல்வராஜ் டைரக்ஷன்ல துல்கர் சல்மான், சமுத்திரக்கனி, ராணா நடிப்பில் வெளிவந்திருக்கும் காந்தா தமிழ் படம் எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். இந்த படம் தமிழ்ல எடுத்து மற்ற லாங்குவேஜ்ல டப் பண்ணியிருக்காங்க. இந்த படம் எப்படி இருக்குதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானை ஆன் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போற வீடியோ உங்களுக்கு ஆன் டைம்ல ரீச் ஆகும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. வாங்க படம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இந்த படத்தோட கதை என்னன்னா, 1950s தமிழ் சினிமாவில் மிகப்பெரிய டைரக்டராக இருக்கிறது தான் ஐயா நம்ம சமுத்திரக்கனி தான். அவரோட ட்ரீம் ப்ராஜெக்டான சாந்தா படத்தை அப்போ சூப்பர் ஸ்டாரா இருக்கிற இவருடைய ஸ்டூடெண்ட் டி.கே. மகாதேவன், அதாவது நம்ம துல்கர் சல்மானை வச்சு இந்த படத்தை டைரக்ட் பண்றாரு. ஒரு பக்கம் சமுத்திரக்கனி வரிசையா ஃபிளாப் கொடுத்துட்டு வந்திருக்காரு, இன்னொரு பக்கம் துல்கர் சல்மான் வரிசையா ஹிட் கொடுத்துட்டு வந்திருக்காரு. அதனாலேயே இந்த சீனை இப்படி வைக்கலாம் அப்படி வைக்கலாம்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேத்துக்குள்ளேயும் ஈகோ ஸ்லாஷ். ஒரு கட்டத்துல இவங்க ஈகோ ஸ்லாஷ்னால அந்த படம் பாதியிலே டிராப் ஆயிடுது. அப்ப மிகப்பெரிய லாஸ்ல இருக்கிற மாடர்ன் ஸ்டுடியோஸ் இந்த படத்தை திருப்பி எடுத்தா அந்த லாஸ்ல இருந்து தப்பிச்சிடலாம்னு நினைக்கிறாங்க. அதனால இவங்க ரெண்டு பேத்தையும் சமாதானப்படுத்தி அந்த ப்ராஜெக்டை ரீஸ்டார்ட் பண்றாங்க. இந்த தடவை ஹீரோ ஆசைப்பட்டாருன்னு அந்த படத்துக்கு காந்தான் பேர் வச்சிருக்காங்க. அப்பவும் இவங்க ரெண்டு பேத்துக்குள்ள ஈகோ ஸ்லாஷ் போயிட்டு தான் இருக்கு. ஒரு வழியா ஷூட்டிங் 90% கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. கிளைமேக்ஸ் மட்டும் பெண்டிங். லாஸ்ட் டே ஷூட்டிங்க்கு முதல் நாள் நைட்டு அந்த ஸ்டுடியோல ஒரு கொலை ஒன்று நடக்குது. அந்த கொலையை பண்ணது யாரு கொலை செய்யப்படுறாங்க, காந்தா படம் ரிலீஸ் ஆச்சா இல்லையான்றதா இந்த படத்தோட மொத்த கதையே. நடிப்பு சக்கரவர்த்தி டி.கே. மகாதேவன். இந்த படம் எப்படி இருந்துச்சுன்னா, 1950s மெட்ராஸ் எப்படி இருந்துச்சு, அப்போ இருந்த ஸ்டூடியோட டாமினேஷன் எப்படி இருந்துச்சு, ப்ரொடியூசர், டைரக்டர், டெக்னீஷியன்ஸ், ஹீரோயினோட லைஃப் ஸ்டைல் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு இந்த ஜென்ரேஷனுக்கு கண்ணு முன்னாடி கொண்டு வந்திருக்காங்க. இந்த படம் செல்வமணி செல்வராஜுக்கு ஃபர்ஸ்ட் படம் மாதிரியே தெரியல. எல்லா டிபார்ட்மெண்ட்லையும் செமையா வேலை வாங்கியிருக்காரு. வேற லெவல் மேக்கிங். ஆனா இவர் டிபார்ட்மெண்ட்டை சரியா கவனிக்காம விட்டாரோன்னு தோணுது. தமிழ் பிரபா கூட சேர்ந்து ஸ்கிரீன் பிளே பண்ணிருக்காங்க. நிறைய இடத்துல டயலாக்ஸ் நல்லாவே இருந்துச்சு. ஆனா அந்த ஸ்கிரீன் பிளேயை அப்படி ஸ்கிரீன்ல கொண்டு வர இடத்துல மிஸ் பண்ணிட்டாங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல துல்கர் சல்மான், சமுத்திரக்கனி இவங்க ரெண்டு பேத்துக்குள்ள ஈகோ ஸ்லாஷ், அதுக்கு என்ன ரீசன் சொல்லிட்டு டிஃபரன்ஷியேட் பண்ணி காட்டுறதுக்காக பாஸ்டையும் பிரசன்டையும் கலர்லயும் பிளாக் அண்ட் ஒயிட்லயும் மாத்தி சீன் வச்சது உண்மையிலேயே ஒர்க் அவுட் ஆச்சு. இவங்க ரெண்டு பேத்துக்கு இடையில பாக்கிஸ்ரீ கேரக்டர் உள்ள கொண்டு வந்தது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா போச்சு. இன்ட்ரோல் வரைக்குமே இவங்களோட 3 பேர் பெர்ஃபார்மன்ஸ் தான் படத்துக்கு பிளஸ் இருந்துச்சு. இன்ட்ரோலயும் ஒரு ட்விஸ்ட் வச்சு முடிச்சிருந்தாங்க. இப்படி ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஸ்லோவா இருந்தாலும் நல்லாவே இருந்துச்சு. ஆனா செகண்ட் ஹாஃப்ல ராணா என்ட்ரிக்கு அப்புறம் ஸ்கிரீன் பிளே ஸ்டூடியோலயே படுத்துக்கிச்சு. கிளைமேக்ஸ் நெருங்க ஏகப்பட்ட ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ். கிளைமேக்ஸ்ல ஒரு ஹெவி பெர்ஃபார்மன்ஸை லென்த்தியா எடுத்து வச்சிருக்காங்க. இந்த படம் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஸ்லோவா இருந்தாலும் நல்லா தான் இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப்ல பல ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் இருந்தாலுமே ஆடியன்ஸுக்கு பெரிய இம்பாக்டா கொடுக்கல. இந்த படம் ஏன் கிளைமேக்ஸோட நான் சொன்னபடி தான் ரிலீஸ் ஆகும். ஜானுச்சந்திரோட மியூசிக்ல கண்மணி நீ பாட்டு நல்லாவே இருந்துச்சு. ஜேக்ஸ் விஜயோட பேக்ரவுண்ட் ஸ்கோர் தான் படத்துக்கு பிளஸ்னே சொல்லலாம். ஆனா கிளைமேக்ஸ்ல கேபர் வாசியோட மாண்டமன்னன் காவியம் சாங் பிளேஸ் பண்ண விதம் ஆப்டா இருந்துச்சு. ஆனா அந்த சாங்கோட லிரிக்ஸ் ஆடியன்ஸுக்கு சரியா கன்வே ஆகல. பேசாம எண்டு கிரெடிட்ல வச்சிருக்கலாம். புரியாத முட்டாள் போல் தூங்கிவிட்டேன். ஸ்பானிஷ் சினிமாட்டோகிராஃபர் டேனி சான்சஸ் லோபஸ் தான் இந்த படத்துக்கு சினிமாட்டோகிராஃபி பண்ணியிருக்காரு. சும்மா வேற லெவல்ல பண்ணியிருக்காரு. இவர் ஏற்கனவே கீர்த்தி சுரேஷ், துல்கர் சல்மான் நடிப்பில் வெளிவந்த மகாநதி படத்துக்கு சினிமாட்டோகிராஃபி பண்ணியிருக்காரு. அதனால அந்த பிளாக் அண்ட் ஒயிட் காட்சிகள்லாம் அட்டகாசமா எடுத்திருக்காரு. சினிமாக்குள்ள சினிமா எடுக்கும்போது ஸ்கிரீன் சைஸ் எப்படி இருக்கும், பாஸ்ட்டுக்கும் பிரசன்ட்டுக்கும் வேரியன்ட் காமிச்சதுன்னு சொல்லி இந்த படத்துக்கு இவரோட சினிமாட்டோகிராஃபி தான் பிளஸ் பாயிண்ட்னே சொல்லலாம். சூப்பர். இங்கு எது அழகென்று புரியவில்லை, அந்த நிலவா இல்லை உன் முகமா? படம் 2.5 மணி நேரம் ஓடுற மாதிரி ஆண்டனி எடிட் பண்ணிருக்காரு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் கூட ஓகேங்க, ஆனா செகண்ட் ஹாஃப்ல ரொம்ப லென்த்தியா எடுத்து வச்சிருக்காங்க. நிறைய இடத்துல லேக் அடிக்குது, முடியல. இந்த படத்துல ஆர்ட் டைரக்டர் ராமலிங்க ஒர்க்கை பத்தி சொல்லியே ஆகணும். சும்மா வேற லெவல்ல பண்ணிருக்காரு. அந்த காலத்து பில்டிங், ஸ்டூடியோ, அந்த ஸ்டூடியோல என்னென்ன எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணிருப்பாங்க, போனு, கன்னு, லாக்கர்னு சின்ன விஷயங்கள கூட டீடைல் காமிச்சிருக்காரு. சூப்பர். அதே மாதிரி காஸ்டியூம் டிசைனர்ஸ் பூஜிதா, அர்ச்சனா, ஹார்மன், சஞ்சனா அவங்களோட ஒர்க்கும் சூப்பரா இருந்துச்சு. இந்த படம் இன்னைக்கு முடியணும்னா இவர் கிளம்பணும் இப்போ. துல்கர் சல்மான் இந்த படத்துல நடிப்பு சக்கரவர்த்தி டி.கே. மகாதேவன் கேரக்டர்ல நடிப்பு சக்கரவர்த்தியாவே ஜொலிச்சிருக்காரு. இந்த கேரக்டர் அந்த காலத்து சூப்பர் ஸ்டார் தியாகராஜ பாகவதர் ரெசம்பன்ஸ் பண்ணாலும் அப்பப்போ சிவாஜி, எம்ஜிஆரை ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்காரு. ஆணவம், பயம், கோபம், காதல், இயலாமைன்னு சொல்லிட்டு நடிப்புல வேரியன்ட் காமிச்சிருக்காரு. கிளைமேக்ஸ்ல வேற லெவல்ல பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிருக்காரு. சூப்பர். கேமரா க்ளோஸ். சமுத்திரக்கனியோட நடிப்புக்கு இந்த படம் ஒரு பெரிய தீனி போட்டிருக்குன்னு தான் சொல்லணும். மொத்த ஈகோவையும் மனசுல வச்சுக்கிட்டு அவர் காட்டுற சின்ன மேனரிசம் கூட நல்லா இருந்துச்சு. தரமான நடிப்பு. பாக்கியஸ்ரீ போஸ் அந்த காலத்து ஹீரோயின் எப்படி இருப்பாங்கன்னு சொல்லிட்டு இந்த காலத்து ஜென்ரேஷன் தன் நடிப்பு மூலமா காட்டிட்டாங்க. உண்மையிலே மெச்சூர்டான ஆக்டிங் நல்லாவே நடிச்சிருந்தாங்க. மற்றபடி பிரிஜேஷ் நாகேஷ், ரவீந்திர விஜய், நிலகல் ரவி, காயத்ரி சங்கர், வையாபுரின்னு அவங்களுக்கு கொடுத்த கேரக்டர் நல்லாவே பண்ணியிருக்காங்க. ஊதித்தல்ல நான் ஒன்றும் மண் இல்லை, மலை.
ஓவராலாக இந்த படம் எப்படி இருந்துச்சுன்னா பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் மிரட்டி விட்டாங்க, மேக்கிங் வைஸ் தெரிக்க விட்டாங்க, ஆனால் ரைட்டிங் வைஸ் சொதப்பி விட்டாங்கன்னு தான் சொல்லணும். ஒரு ஆவரேஜான ஃபர்ஸ்ட் ஹாஃப், ஒரு பிலோ ஆவரேஜான செகண்ட் ஹாஃப் தான் இந்த காந்தா. ஒரு டிஃப்ரெண்டான படம் பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த படத்தை தாராளமாக ஃபேமிலியோட தேட்டரில் போய் பார்க்கலாம். இந்த படத்துக்கு நான் தர ரேட்டிங் 3 out of 5. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். திஸ் இஸ் கான்காட் அண்ட் யூ ஆர் வாட்சிங் சினிமா வித் கான்காட். நல்ல வேளை துல்கருக்கு இந்த படத்துல நடிப்பு சக்கரவர்த்தின்னு பட்டம் கொடுத்தாங்க. நடிப்பு அரக்கன் கொடுத்திருந்தா என்ன ஆயிருக்கும் நினைச்சு கூட பார்க்க முடியல. சினிமா உலகம், கலர் உலகம், ஒவ்வொரு சீனுக்கும் நேர்மையான விமர்சனம். ஸ்பாய்லர் இல்ல, டென்ஷன் இல்ல, கான்காட் ரிவ்யூ ஸ்பாய்லர் இல்ல. டு ஹீரோ பழைய லெஜெண்டர், எல்லாரும் கான்காட் ரேட்டிங் பாருங்க. போங்க மக்காஸ் ட்ரெண்ட் பண்ணுங்க. சினிமா வித் கான்காட் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.